Hi friends, welcome to Achu Jaishu Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். எங்க வீட்ல டின்னருக்கு என்ன ரெசிபி செஞ்சிருக்கோம், செய்ய போறோம் அப்படிங்கறதையும் அதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் மில்க் ரெடிமேட் ஃபலூடா இருக்குல்ல, அன்னைக்கு நம்ம மேங்கோ ஃபிளேவர் செஞ்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம ரோஸ் ஃபிளேவர் ஃபலூடா ரெசிபி அதுதான் பண்ண போறோம். பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நாளைக்கு தான் நம்ம காலையில பார்க்க போறோம். அது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி மலபார் பரோட்டா இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஹைதராபாத்ல வாங்கின சிக்கன் கிரேவி, எஸ்எஸ் ஹைதராபாத்ல வாங்கின செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் இன்னைக்கு சைட் டிஷ் நமக்கு. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபலூடா பண்ணுறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பால் பாக்கெட்டை பிரித்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேறு அடுப்பில் அதை பாலில் மாற்றி வச்சுட்டு நம்ம இந்த டைமில் நம்ம பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெடிமேட் பரோட்டா பொறுத்தளவுக்கு நம்ம 2 minutes அங்கே தோசை தவாவில் இந்த பரோட்டாவை எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 times நம்ம திருப்பி போட்டு விட்டோம்னா சூப்பராக பரோட்டா ரெடி ஆகிடும். பால் காயறதுக்குள்ளே நம்ம எல்லா பரோட்டாவையும் இது போலவே சுட்டி எடுத்துக்கலாம். பால் சூப்பராக பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரோஸ் ஃப்ளேவர் ஃபலூடா மிக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி இந்த பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 minutes நல்லா கிளறி விடுங்க. அதில் சேமியாவும் சப்ஜாவும் இருக்கும், அது லைட்டாக வெந்து வர அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டால் போதும். அல்லாட்டி சிம்மில் வச்சு விட்டுருங்க, அதுவே வெந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உங்களுக்கு இது போல் லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுருங்க. இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு விட்டுருங்க. சூப்பராக ஐஸ்கிரீம் மாதிரியே ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் காலையில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டால் ஒரு வேலை முடிஞ்சிடும். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இட்லிக்கு அரிசி ஊற போடணும். இட்லி மாவு இல்லை, காலி ஆகிடுச்சு, அதனால ஊற போட்டுடலாம் அப்படின்ட்டு நைட்டு ஊற போட்டால் காலையில் எழுந்து நான் அரைச்சிருவேன். அதுக்காக நைட்டே ஊற போட்டுட்டு தான் படுப்பேன். இட்லிக்கு அரிசி எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஊற வச்சா சூப்பராக இட்லி வரும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இட்லி வரும். இப்போ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இட்லிக்கு ஊற வச்சிடலாம். நான் வாயால் சும்மா மெஷர்மெண்ட் மட்டும் சொல்லி விடுறேன். நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த படியால் ஒரு 4 படி நான் பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கேன். தனித்தனியாக இல்லாமல் ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தான். நான் தனித்தனியாக போடணும் அப்படின்னா 2 படி புழுங்கரிசி 1 படி பச்சரிசி அந்த போல் சேர்ப்பேன். அது போலே நான் சேர்த்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரே பக்கெட்லேயே வச்சுருக்கேன். இப்போ நான் 4 படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிட்டு குட்டி படியால் உளுந்து 1 படி நான் சேர்த்துப்பேன். அது என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு நான் அந்த படி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன். காலையில் எழுந்து இன்னும் ஒரு 2 times வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிப்பேன். இட்லிக்கு ஊற வச்சாச்சு, காலையில எழுந்தோன்னு அரைச்சிருவேன். இவ்வளவுதாங்க என்னோட நைட் ரொட்டீன் vlog. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.